என்ன வேலைக்கு போய் என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நான் வேறு ஒரு வேலையை அந்த சைடு போனேன். இந்த இடத்துல 3 மாதத்துக்கு முன்னாடி சப்பாத்தி கிளிப்பழம் பறிச்சது. நான் கூட இந்த செடி வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் நினச்சேன். இது ஒரு வாய்க்கா மேடு. எப்படியும் வாய்க்காலில் தண்ணி வரும்போது அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி விடுவாங்க. அப்போ இந்த சப்பாத்தி கிளிப்பழம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு டவுட்டில் தான் சரி செடி இருக்கானான்னு பார்க்குறக்கு போயிருந்தேன். பார்த்தா சப்பாத்தி கிளி செடி நல்லா ஸ்ட்ராங்காக ஐஸ் கெட்டியாக தான் இருந்துச்சு. நம்ம போட்டிருந்த காஸ்டியூம் தான் சரியில்லை. சுடிதாரை போட்டுலாம் சப்பாத்தி கிளிப்பழம் பறிக்கவே முடியாது. அப்புறம் எப்பயுமே ஸ்கூட்டியில் வந்து ஒரு இடுக்கி, க்ளவுஸு, இந்த பை இந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுருப்பேன். ஏன்னா எங்கே போனாலும் நம்ம தான் ஏதாவது தேடுதல்லே இருப்போமே. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஸ்கூட்டிக்குள்ளே வச்சுருப்பேன். அது வந்து இன்றைக்கி கை கொடுத்துருச்சு. ரத்தம் சொட்ட சொட்ட சப்பாத்தி கள்ளிப்பழம் இன்றைக்கி பறித்தேன். என் மேலே இல்லை, ஒரு கள்ளிப்பழத்தை வந்து பிடிச்சி இழுக்கும்போது அது வந்து டேமேஜ் ஆகி அதுலேருந்து அப்படியே இந்த ஜூஸ் எல்லாம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பார்க்கும்போது என்னமோ ரத்தம் ஒழுகுற மாதிரியே இருந்துச்சு. கள்ளிப்பழங்கள் ஆர்டர் போடுறவங்க கொஞ்சம் பொறுமை காத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பழங்கள் தேடி தேடி பறிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதை பறிச்சுட்டு வந்து முள்ளை கட் பண்ணி ஆர்டர் எடுத்து போடுறதுலாம் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.